பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீலன்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்க அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாம் க்ஷேமமாய் சுகமாய் இருப்பீர்கள், கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்ப்போமா? ஏசாயான புஸ்தகம் 40 அதிகாரம் 29 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா சாப்டர் 40 verse 29. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமேன். என் கண்பார்களே, ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போயிருக்கீங்களா? மன தளர்ந்து போயிருக்கீங்களா? எல்லாமே முடிஞ்சிச்சு, இனி அவ்வளோதான் என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், சோர்ந்து போகிறவருக்கு கர்த்தர் என்ன பண்ணுறார்? பலன் கொடுக்கிறார். கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா? எந்த காரியத்தை நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் மன நொந்து போயிருக்கீங்களோ, ஏசப்பா உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறார். ஒருவேளை உன் வாழ்க்கையில் ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை, என் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டுறாங்க, என் கணவர் குடிக்கார கண்ணித்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, கடன் பிரச்சனை நிமித்தம் சோர்ந்து போயிருக்கீங்களா? ஒருவேளை உங்கள் சரீரத்தில் வியாதி நிமித்தம் சோர்ந்து போயிருக்கீங்களா? குடும்பத்தில் ஒன்று போனால் ஒரு பிரச்சனை, ஒரு நாள் இருக்கிற சமாதானம் ஒரு நாள் இல்லை, அநேக காரியங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? எந்த காரியம் இருந்தாலும் சரிங்க, ஏசப்பா உங்களுடைய சோர்வை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா சோர்ந்து போகிற கர்த்தர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சத்துவத்தை கொடுப்பாரா? ஒருவேளை உங்கள் சரீரத்தில் எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, என்னால் வீட்டு காரியத்தை எதுவுமே செய்ய முடியல, என் பிள்ளைகளுக்கு நான் எந்த காரியத்தை செய்ய முடியல, குடும்பத்தின் காரியத்தை என்னால் செய்ய முடியல என்று சோர்ந்து போயிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறது, என்னால் எதுவுமே செய்ய முடியல என்று சொல்கிறீங்களா? ஏசப்பா சொல்கிறார், உங்களுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கா. அவர் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த நாட்டில் நீங்கள் அநேக காரியத்தை நிமித்தம் சோர்ந்து போய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேதனையோடு இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. ஏசப்பாவுக்கு உங்கள் உள்ளத்தில் இட கொடுங்க. அவர் சொல்கிறார், சோர்ந்து போர்களுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக செய்கிறார். இன்றைக்கு சரீரத்தில் நம்ம நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கணும் என்று அநேக என்ன பண்ணுறோம்? பூஸ்ட் குடிக்கிறோம், ஹார்லிக்ஸ் குடிக்கிறோம், நல்ல ஸ்ட்ரென்த்தான ஃபுட் சாப்பிட்றோம், ஆனாலும் சரீரத்தில் பலவீனத்தான் இருக்குது என்று சொல்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பாவை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் உள்ளத்தில், உங்கள் வீட்டில் இட கொடுங்க. உங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுக்க போகிறார். அவர் உங்களை பூஸ்ட் பண்ண போகிறார். நீங்கள் ஏசப்பாவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இட கொடுக்கும் போது, ஏசப்பாவுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது, உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட சோர்வு இருந்தாலோ, எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலோ அதை மாற்ற ஏசப்பாவுக்கு வல்லமை உண்டு. நீங்கள் விசுவாசித்தா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா சோர்வுகளை நீக்கி கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். எந்தெந்த காரியத்தில் என்னால் முடியல, என்னால் செய்ய முடியல, இந்த காரியம் அவ்வளோதான் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு அப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலை கூட அப்பா இந்த நாள் நீங்கள் சொன்னீரப்பா, சோர்ந்து போகிறதுக்கு நீங்கள் பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவருக்கு நீங்கள் சத்துவத்தை பெருக செய்கிற தேவன். அப்பா உம்முடைய வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களப்பா, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகள் நீக்குவீராக. வியாதி நிமித்தம் சோர்வா, கடன் பிரச்சனை சோர்வா, எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்காங்கப்பா, மனநொந்து போயிருக்காங்கப்பா, நீங்கள் பலப்படுத்துவீராக. உங்களுடைய வார்த்தையை அனுப்பி அப்பா என் ஜனங்களை பலப்படுத்துங்க அப்பா. உடைய வார்த்தையை அனுப்பி என் ஜனங்களை தேற்றுவீராகப்பா. சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக செய்ய என்று வாக்கு கொடுத்தவர். வாக்கு தத்துவத்தின்படி உம்முடைய வார்த்தையை அனுப்பி என் ஜனங்களை பலப்படுத்தி நீங்கள் ஆசீர்வதிப்பதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.